இயல் 7 உத்திகள். உத்திகள் என்பது ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு வரும். ஸ்ட்ராட்டஜிஸ்னா உத்திகள். அடுத்து சமத்துவம்னா ஈக்வாலிட்டி. தொழிற்சங்கம். தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன். ஓகேவா, ட்ரேட் யூனியன் என்பதுதான் தொழிற்சங்கம். பட்டிமன்றம் டிபேட். பன்முக ஆளுமை மல்டிபிள் பர்சனாலிட்டி. அதாவது நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்களை பன்முக ஆளுமைன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் பர்சனாலிட்டி. புனைப்பெயர் சூடோனைம். ஸோ சூடோனைம்னா புனைப்பெயர், அதாவது கதையெல்லாம் எழுதும்போது வேற ஒரு பேர்ல எழுதுவாங்க இல்லையா, அதான் புனைப்பெயர். ஸோ அதுக்கு பேர் சூடோனைம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி இயல்ல, இந்த இயலோட 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்குள் புழு. நாங்குள் புழு எர்த்துவாம், மண்புழுன்னு சொல்லுவோம். எர்த்துவாம்னா மண்புழு, அதுக்கு சுத்த தமிழில் நாங்குள் புழு. அடுத்து குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். அடுத்து டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி. பிஹெச்டிங்கிறது என்னது? டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, அது முனைவர் பட்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து விழிப்புணர்வுனா அவேர்னஸ். கடவுச்சீட்டு. கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து மெட்டீரியலிசம். மெட்டீரியலிசம்னா பொருள் முதல் வாதம். பொருள் முதல் வாதம் என்பதுதான் மெட்டீரியலிசம்.